Welcome students. Today we are going to see 12th Computer Application Chapter 2 Introduction to Adobe PageMaker. First we will see the summary of the previous class. What we saw in the previous class: copying and moving the text, text block, moving the text block, resizing a text block, splitting a text block into two, and then rejoining split the block. Now we are going to see the placing the text or importing the text. You can insert the text from other software program like MS Word in the PageMaker document. PageMaker documentல நம்ம என்ன பண்ண முடியும், other software program என்ன பண்ணிக்க முடியும், we can insert அப்படிங்கற சொல்றாங்க. For that one, first you have to choose file place அப்படிங்கற ஒரு மெனு செலக்ட் பண்ணணும். அப்ப இது போல உங்களுக்கு அந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும். ஃபைல்ல போய் place அப்படிங்கற மெனுவை கிளிக் பண்ண உடனே the place dialog box will be appear. And the place dialog box அப்படிங்கிறது வந்த உடனே in that one you have to locate the document that contain the text you want to place and select it. அந்த place dialog box வந்த உடனே உன்னோட எந்த டெக்ஸ்ட்டை நீ இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறியோ அந்த டெக்ஸ்ட் எங்க இருக்கோ அதுல போய் செலக்ட் பண்ணிட்டு உன்னோட சிஸ்டத்துல எந்த பிளேஸ்ல இருக்கோ அதை செலக்ட் பண்ணி ஓபன் கொடுத்தீங்க அப்படின்னா that will be opened அப்படிங்கற சொல்றாங்க. ஓகே, நம்ம அது ஓபன் ஆகறப்ப என்ன ஆகும் அப்படின்னா click the open in the place dialog box, the pointer will be changed into the loaded text icon. அந்த பாயிண்டர் வந்து எந்த மாதிரி சேஞ்ச் ஆயிருக்குமா, இந்த loaded text icon மாதிரி இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகே, and make it text black to place the text. அந்த text black உனக்கு எந்த பிளேஸ்ல வேணுமோ அங்க வச்சு நம்ம என்ன பண்ணிக்க முடியும், அந்த டெக்ஸ்ட பிளேஸ் பண்ணிக்க முடியும். இல்ல click in the page to place the text, இல்லாட்டி அந்த பேஜ்ல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட பிளேஸ் பண்ணிக்கலாம். The text will be placed in the page. அந்த டெக்ஸ்ட் என்ன இருக்கும், அந்த பிளேஸ்ல பேஸ்ட் பண்ணிருக்கும். If the text to be placed is too big to fit on one page, PageMaker allow you to place it on the several page. என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் ஃபைல்ல போய் place அப்படிங்கற மெனு போடணும். போட்ட உடனே உனக்கு place dialog box ஓபன் ஆகும். அந்த dialog boxல போய் எந்த லொகேஷன்ல டெக்ஸ்ட் இருக்கோ அதை நீ செலக்ட் பண்ணணும். அதை செலக்ட் பண்ண உடனே உன்னோட பாயிண்டர் ஐகான் இந்த மாதிரி loaded text ஐகானா சேஞ்ச் ஆயிரும். After that you have to அந்த text block வந்து என்ன பண்ணணும், place the text, make a text block மேக் பண்ணி அதுல வந்து டெக்ஸ்ட் place பண்ணலாம். இல்ல அப்படின்னா அந்த பேஜ்லயும் நம்ம என்ன பண்ணிக்க முடியும், டெக்ஸ்ட place பண்ணிக்க முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. இப்ப டெக்ஸ்ட வந்து பிளேஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கப்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது கண்டென்ட். நீங்க வந்து என்னது சின்ன லெவல்ல அந்த டெக்ஸ்ட் பிளாக் எடுத்திருக்கீங்க, ஆனா கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட் will be fit into the one page, இல்லாட்டி more than one pageனால என்ன ஆகும், எத்தனை பேஜ்லனாலும் அதை அலோவ் பண்ணிரும் அப்படிங்கறத சொல்றாங்க. And this can be done manually or automatically. இந்த placing test வந்து என்ன பண்ணலாம், ரெண்டு மெத்தட்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. One is a manually and another one is a automatically. And first one we are going to see the how to place the text manual text flow la. Position the loaded text icon. The text icon இருக்குல அத at the corner of the area where you want to place the text. எங்க நீ வந்து அந்த டெக்ஸ்ட பிளேஸ் பண்ணணுமோ அந்த இதுல என்ன பண்ணணும், இட்ஸ் a corner of the areaல வந்து அந்த loaded icon வந்து text icon வச்சிட்டு and hold down the mouse button and drag to define the text block, release the mouse button. அத வச்சு என்ன பண்ணணும், ஹோல்ட் பண்ணி அந்த மவுஸ் பட்டனை ஹோல்ட் பண்ணி ட்ராக் பண்ணி எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் வச்சுட்டு ரிலீஸ் பண்ணிட்டு அப்படின்னா உன்னோட டெக்ஸ்ட் அங்க வந்து என்ன ஆகும், பொசிஷன் ஆயிரும். Text flow into the defined area. If there is no more text than fit in the text block you define, a red triangle appears in the bottom of the window shade handle. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் டெக்ஸ்ட் பிளாக்ல மோர் தென் டெக்ஸ்ட் இருந்ததுன்னா அப்ப என்ன ஆகும், அந்த விண்டோ ஷேட் இருக்குல்ல அந்த இடத்துல ஒரு குட்டியா ரெட் கலர்ல ட்ரையாங்கிள் இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகே, and next one is this one is a red triangle. இந்த மாதிரி இருக்கும். அப்ப என்ன மீனிங், இதுக்குள்ள இன்னும் டெக்ஸ்ட் இன்சர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மீனிங். இப்ப click once on this and the loaded text icon or reappear. இது இந்த ரெட் கலர் இதுல இருக்குல்ல அந்த ட்ரையாங்கிளை கிளிக் பண்ண உடனே திரும்ப ஒன்னு என்ன ஆகும், அந்த ஐகான் வந்து loaded text icon வந்து உனக்கு அப்பியர் ஆயிரும். Now generate a new text block and click. அப்ப வேற இடத்துல வச்சுட்டு என்ன பண்ணலாம், இன்னொரு
டெக்ஸ்ட் பிளாக் வந்து நீ கிரியேட் பண்ணலாம். இந்த ஆக்ஷன் வந்து என்னது, ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கலாம். அந்த ப்ராசஸை வந்து எத்தனை அந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே நீ பிளேஸ் பண்ற வரைக்கும் யூ கேன் ரிப்பீட் தட் ஆக்ஷன் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கண்டினியூ லோடிங் டெக்ஸ்ட். இந்த மாதிரி தான் இங்க டெக்ஸ்ட் பண்ணிட்டு திரும்ப எத்தனை தடவைனாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், லோடட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேயா? And if you want to place the text in a page, position the loaded text icon at the top of the page and click அப்படிங்கறத சொல்றாங்க. Okay, text flow into the page, and if there is more text than the fit in the page, there is triangle appears in the bottom window shade handle. இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேயா? Click once on this and the loaded text icon reappear. அந்த இதுல நம்ம கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும், அந்த loaded icon வந்து திரும்ப வரும். Now generate a new page by selecting the layout insert page in the menu bar. இப்போ நான் வந்து pages வந்து எனக்கு பத்தல, இன்னும் I need more than pages அப்படிங்கறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, you can go to the layout அப்படிங்கிற மெனுல insert அப்படிங்கிற சப் மெனு போனீங்க அப்படின்னா என்ன ஆகும், more than pages வந்து எத்தனை பேஜ்னாலும் நம்ம என்ன பண்ணிக்க முடியும், insert பண்ணிக்க முடியும். Place the loaded text icon at the top of the next page and click. Repeat this process until there is no more text to place. The process என்ன பண்ணிட்டே இருக்கணும்ங்க, திரும்ப திரும்ப பண்ணிட்டே இருக்கணும், அந்த டெக்ஸ்ட் எல்லாமே place ஆகிற வரைக்கும். ஓகே, and next one automatic text flow அப்படிங்கிறது. automatic text flow அப்படிங்கிறது, before importing the text first select the layout auto flow in the menu. நீ ஃபர்ஸ்ட் அந்த இதை செலக்ட் பண்றதுக்கு முன்னால ஃபைல்ல போய் பிளேஸ் எடுக்கிறதுக்கு முன்னால முதல்ல என்ன பண்ணிருக்கணும், லே அவுட்ல போய் ஆட்டோ ஃப்ளோ அப்படிங்கிற மெனுவை செலக்ட் பண்ணிக்கிடணும். தென் யூ ஷுட் இம்போர்ட் த டெக்ஸ்ட். நவ் த லோடட் டெக்ஸ்ட் ஐகான் லுக் டிஃபரண்ட். இட் கண்டைன்ஸ் த ஸ்கியூஸ்லி ஆரோ. இந்த மாதிரி ஒரு ஸ்கியூக்லி ஆரோ மாதிரி என்ன ஆகும், உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும். அந்த ஆரோ வந்து இந்த மாதிரி பெட் ஆகி ஒரு ஆரோன்னு உனக்கு தெரியும். நார்மல் ஆரோவா இருக்காது, அந்த லோடட் ஆரோவும் இருக்காது. சரியா? Excusely. Place the loaded text icon at the top of the page and click. But now the text will automatically flow on to the succeeding pages, creating a new one if necessary. அதே போல தான் என்ன ஆயிட்டே இருக்கும், இட்ஸ் ஆட்டோ ஃப்ளோ. அதுவாவே என்ன பண்ணிட்டே இருக்கும், உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ்ல ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ ரெண்டு மெத்தட் பார்த்தோம் டெக்ஸ்ட் ஃப்ளோல இம்போர்ட் பண்றதுல. ஒன் இஸ் அ மேனுவல் அண்ட் another one is a automatic text flow. அதுல என்ன ஐகான் இருக்கும், லோடட் ஐகான். இதுல excusely arrow icon வந்து வரும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகே, now we can see with a practical. Now we are going to see placing text or importing text அப்படிங்கறாங்க. அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்ப placing or importing text அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, we can insert the text from other software program like MS Word in the PageMaker. PageMaker டாக்குமெண்ட்ல நம்ம என்ன பண்ணிக்க முடியுமா, other softwareல இருந்து எதனால நம்ம என்ன பண்ணிக்க முடியும், import பண்ணிக்க முடியும். That is called as a importing text or the placing text அப்படிங்கிறது. இதுக்கு நம்ம எங்க போகணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, first you have to go to the file menu and select the place. அந்த place அப்படிங்கறத என்ன பண்ணணும், அந்த சப் மெனுவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா the dialog box, place dialog box will be opened. In that one you have to select the document which you want to paste in this one. அதுல போய் நமக்கு எந்த டாக்குமெண்ட் தேவையோ அதை என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேயா? இப்ப செலக்ட் பண்ணிட்டு வந்து பிளேஸ் ஆயிடும். இப்ப இந்த ரெட் ட்ரையாங்கிள் இருக்குதா, இதுல வச்சுட்டு இப்ப இந்த டெக்ஸ்ட் வந்து பிளேஸ் ஆயிரும். Click open place dialog box. The pointer change to the loaded text icon. அந்த loaded text icon மாதிரி என்ன ஆகும், இந்த மாறிடும். The pointer will be changed அப்படிங்கறத சொல்றாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, the text flow to the place of the text. இப்ப கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்னது, ஒவ்வொரு பேஜுக்கும் நம்மளால என்ன பண்ணிக்க முடியும், மூவ் பண்ணிக்க முடியும். இந்த இருக்கா, நெக்ஸ்ட் நீ கிளிக் பண்ணோம்னா திரும்ப வரும். அப்ப எத்தனை பேஜ்லனாலும் நீ என்ன பண்ணிக்கலாம், you can insert அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேயா? இப்ப லேஅவுட்ல போய் உனக்கு பேஜ் வேணும் அப்படின்னா insert பேஜ் கொடுத்துக்கலாம். 2 pages எனக்கு வேணும் அப்படிங்கறப்ப insert. அப்ப என்ன பண்ணிக்கலாம், நான் இங்க வந்து பண்ணிக்க முடியும். I can paste. எங்க தேவையோ எனக்கு அந்த பிளேஸ்ல வச்சு எத்தனை பேஜஸ்னாலும் நீ என்ன பண்ணிக்க முடியும், உன்னோட டெக்ஸ்ட் வந்து பிளேஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த பிளேஸ் பண்றது ரெண்டு மெத்தட் இருக்குது. திஸ் கேன் பி டன் மேனுவலி ஆர் ஆட்டோமேட்டிக்கலி அப்படிங்கறத சொல்றாங்க. சரியா? இப்ப மேனுவலி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பொசிஷன் த லோடட் டெக்ஸ்ட் ஐகான் அட் த கார்னர் ஆஃப் த ஏரியா. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கார்னர் ஆஃப் த ஏரியால என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஐகான் இருக்குல்ல, இந்த ஐகான் இந்த கார்னர் ஆஃப் த ஏரியால வைக்கணும். அண்ட் hold down the mouse button and drag to define the text. mouse button drag பண்ணிட்டு என்ன பண்ணணும், you have to drag அந்த define text வந்து drag பண்றீங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா mouse button ரிலீஸ் பண்ண உடனே உனக்கு அந்த text வந்து அந்த இடத்துல வந்து place ஆயிரும். இப்போ text flow into the defined அந்த ஏரியால வந்து என்ன ஆகும், text flow ஆயிருக்கும். இப்போ உங்க if there is a more than text in the fit on the text block, இந்த text blockல வந்து என்ன fit ஆகாம இன்னும் more text இருக்குன்னா இங்கனக்குள்ள என்ன இருக்கும், நம்ம ஆல்ரெடி this one we know. இப்போ இதுல என்ன பேजेस இருக்கு அப்படினா you can pages in the number of pages, எத்தனை பேஜ்லனாலும் நம்மளால என்ன பண்ணிக்க முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. you can paste that one அப்படிங்கறத சொல்றாங்க. சரியா? அப்ப இன்கிரீஸ் ஆயிட்டே போகும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகே, this is a manual அப்படிங்கறத சொல்றாங்க. மேனுவலா நீங்க எத்தனை பேஜ்னாலும் நம்ம என்ன பண்ணிட்டே முடியலாம். இந்த மாதிரி more than pages வந்து நம்ம போட்டுருக்கோம். அப்ப போய்க்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. we can move, எங்கனாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், we can move and set that one அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேயா? இப்போ அதே இது இன்னொரு மெத்தட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக் டெக்ஸ்ட் ஃப்ளோ அப்படிங்கிறது. இப்போ ஆட்டோமேட்டிக் டெக்ஸ்ட் ஃப்ளோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபார் தட் ஒன் ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு கோ அண்ட் செலக்ட் த டெலீட் பண்ணிடலாம். ஓகேயா? டெலீட் பண்ணிட்டு வேற டெக்ஸ்ட் எடுத்துக்கிறோம். டெலீட்டுக்கு என்னது, செலக்ட் பண்ணிட்டு டெலீட் கீ போட்டீங்க அப்படின்னா the content will be deleted அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேயா? இப்போ நெக்ஸ்ட் இப்போ வந்து ஆட்டோமேட்டிக் டெக்ஸ்ட் ஃப்ளோ பண்ணனும் அப்படினா you have to go to the before importing the text first select layout in that one auto flow இருக்குதா, இத வந்து செலக்ட் பண்ணனும். செலக்ட் பண்ணிட்டு after that you have to file ல போய் placeல போய் எடுத்தீங்க அப்படினா உங்களுக்கு எது தேவையோ அத செலக்ட் பண்ணிட்டு for example நம்ம ஒரு இமேஜ் எடுப்போமா. ஓகே, எடுத்துட்டு ஓபன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஐகான் இமேஜ் எடுத்ததுனால இந்த மாதிரி வந்துருச்சு. if I take the text, நான் வேற டெக்ஸ்ட் எடுக்கிறேன். சரியா? போய் பிளேஸ்ல போய் you have to select another one. என்ன இருக்குது, அந்த மல்டிமீடியா பிடிஎஃப் ஒன்று இருக்கா, இதை எடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா நம்பர் ஆஃப் பேஜஸ் ஜாஸ்தி. ஓகே கொடுத்தேன்னா என்னோட இந்த ஐகான் வந்து it will be changes அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகே, எஸ் லைக் தட். இந்த மாதிரி ஒரு அந்த டிஃபரண்டா ஒரு ஐகான் வந்து என்ன ஆகும், உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும் அப்படிங்கறத சொல்றாங்க. in that one also நம்ம என்னது பேजेस வந்து ஜாஸ்தியா செலக்ட் பண்ணிட்டு எத்தனை பேजेसனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது என்னது, இட்ஸ் a automatic text flow அப்படிங்கறத சொல்றாங்க. Next one, understanding story. A PageMaker story is similar to the newspaper article. And the newspaper article மாதிரி தான் என்ன இருக்கும், PageMakerோட ஸ்டோரி இருக்கும். ஸ்டோரி இஸ் சிமிலர் அப்படிங்கற சொல்றாங்க. இப்போ நியூஸ்பேப்பர் பார்த்திருக்கீங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் பேஜ்ல என்ன இருக்கும் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல போட்டிருப்பாங்க. அப்ப இதோட ரிலேட்டட் நியூஸும் சம் டைம் இன்சைட் த பேஜஸ் வந்து உள்ள உங்களுக்கு இருக்கும். சரியா? அப்ப the front page of the newspaper may contain several independent articles, separate articles இருக்கும் உங்களுக்கு. இங்க வந்து ஒருத்தங்க வெல்ஃபேர் லா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, இங்க வேற ஒரு நியூஸ் இருக்குது, இங்க வேற நியூஸ் இருக்குது. அண்ட் இது மாதிரி டிஃபரெண்ட் செப்பரேட் நியூஸஸ் வந்து அவைலபிளா இருக்கும். அண்ட் சம் ஆஃப் விச் கண்டினியூ ஆன் த அதர் பேஜஸ். இதுல சிலது என்னன்னா இப்ப இமேஜஸ் மட்டும் போட்டிருக்காங்களா, இதோட கண்டினியூட்டி மேபே எக்ஸ்பிளைன் பண்ணி உள்ள வேற ஒரு ஆர்டிகிள் கூட போட்டிருக்கலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. சில செவரல் ஸ்டோரிஸ் இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது. In the PageMaker, several stories may appear on the same publication page and continue elsewhere in the publication அப்படின்னு சொல்றாங்க. அதே போலதான் என்ன PageMakerலயும் எத்தனை ஸ்டோரிஸ்னாலும் ஒரே சேம் பப்ளிகேஷன் பேஜ்லயும் இருக்கலாம், இல்ல வேற ஒரு எல்ஸ்வேர் வேற ஏதாவது ஒரு பப்ளிகேஷன் பேஜ்லயும் இருக்கலாம் அப்படிங்கறத சொல்லுவாங்க. This one is called as understanding story அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் என்னென்னலாம் நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பிளேசிங் த டெக்ஸ்ட். டெக்ஸ்ட் வந்து எப்படி இம்போர்ட் பண்றது வேற ஒரு சாஃப்ட்வேர்ல இருந்து அப்படிங்கறத அடாப் பேஜ் மேக்கருக்கு இம்போர்ட் பண்றது அப்படிங்கறத பார்த்தோம். அந்த இம்போர்ட்டுமே ரெண்டு மெத்தட்ல பண்ணலாம்னு பார்த்தோம். ஒன் இஸ் அ மேனுவல் டெக்ஸ்ட் ஃப்ளோ அண்ட் அனதர் ஒன் இஸ் அ ஆட்டோமேட்டிக் டெக்ஸ்ட் ஃப்ளோ.
and next one is a understanding story அப்படிங்கறத பார்த்தோம். ஓகேயா? today's assignment just இதுல என்ன அப்படினு பார்த்தா define the manual and automatic text flow பண்ணனும் and how can you import the text in the page maker. if you know just know the menu you can write in your own way. இது ஏற்கனவே already I told that it's a very easiest lesson. இதுல நீங்க என்ன பண்ணிக்க முடியும், அந்த content என்ன அப்படிங்கறத பண்றீங்க அப்படிங்கறது தெரிஞ்சதுனா easy to write in your own way அப்படிங்கறத சொல்வாங்க. practical நீங்க செஞ்சு பாத்தீங்க அப்படினா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, thank you student.